ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். அழுதுகிட்டே இருக்காங்க காவேரி. நீ அழுதுகிட்டே இருடி, உன் புருஷனை நீ காப்பாற்ற முடியாதடி அப்படிங்கிறாங்க. நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. குமரனையும் கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு வாங்க சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஸ்டேஷனில் இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. வக்கீலோட நிவினு குமரன் எல்லாரும் வந்துடுறாங்க. வந்தோடனே அப்படியே ராகினி ஆடி போகுது. இவன் என்ன இன்னும் விட மாட்டானா? கல்யாணம் ஆகி தொலைஞ்சாலும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, வந்து நிற்கிறானே. நிவின், நீ எதுக்கு இங்கே வந்த? போ அப்படிங்கிற. இது என் பொண்டாட்டியோட அக்கா வீடு, அக்கா புருஷன் பிரச்சனை, நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பழைய லவ்வர்னு சொல்லு அப்படின்னு சொல்லி, நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க, நீ சாக்கடை தானே, கூவார் தானே, நீ எப்படி இப்படி மணப்பியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காவேரி என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நடந்ததெல்லாம் சொன்னோன்னே, ஐயோ என்ன இப்படி உங்களுக்குன்னு இப்படி சோதனை வரணுமா, எல்லாம் அந்த யமுனானால அப்படின்னு நிவின் வந்துக்கிறாங்க. யமுனா நாள்லாம் இல்லைங்க, இந்த தாத்தா ஒரே ஒரு நாள் நீ தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போன்னு சொல்லாமல் இருந்தார்னா, அவர் ஆஃபீஸில் போய் அங்கே விஜய் பொண்டாட்டியை பார்த்து அவர் சொன்னார் இல்லையா, மகாபலிபுரம் கூட்டி போகணும், ஆசையாக வச்சுக்கணும்னு, அப்படியே கூட்டி போயிருந்திருப்பாரு. இதெல்லாம் தேவையா? இல்லை, இந்த ராகினால தான் அந்த லெட்டரை மட்டும் கிழிக்காமல் இருந்தானா, அதை படித்து பார்த்துட்டு நம்ம வெண்ணிலா கூட அவர் தெரிஞ்சாலும் நம்ம மேலே தான் உசுராக இருக்கார் நம்ம புருஷன் அப்படின்னு காவேரி பிள்ளையும் இருந்திருக்கும். இந்த 2 இடத்துல தப்பு தாங்க. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து பார்க்குறாங்க, இந்த மஞ்சுளாவா வெண்ணிலாவா, மஞ்சுளா அவங்க சித்தி குமரன் அம்மா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சாந்தி மஞ்சுளா, அந்த நினப்பு எனக்கு வந்துருச்சு. அந்த வெண்ணிலா அப்புறம் என்ன பண்ணுது, என்ன நீ யார் நீங்களா அப்படிங்களா, இங்கே பாரு உன்னை கூட்டி அந்த காவேரி வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன், கேட்டாளா அப்படின்னு குமரன் கேட்க, என்ன இவங்களாம் புதுசாக வர்றாங்க அப்படின்னு ராகினிட்டு சொல்ல, இதுக்கெல்லாம் சும்மா அல்லக்க இங்கே காவேரிக்கு, இவங்களாம் நல்லவங்களே இல்லை, நீ அவங்க பக்கம் போகாதங்கிட்டு வா, என்ன பண்ண போகுதுன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. வக்கீலை கூட்டிகிட்டு போகிறாங்க. சில பல ஐடியாலாம் கொடுக்குறாங்க, என்னென்னவோ பேசுகிறாங்க. அப்படியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. வெண்ணிலா ஓடி வந்து, இங்க பாருங்க இவங்க சொல்றதெல்லாம் எதையும் நம்பாதீங்க சார், விஜய் என்ன லவ் பண்ணாரு, எனக்கு மோதிரம் மாத்தினாரு, எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணாரு, எல்லாம் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி பேச, உனக்கு அறிவே இல்லையா, போறியா என்ன அப்படின்னு காவேரி சொல்ல, பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெருசா ஒரு போர் மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கு. என் புருஷனை பத்தி நீ ஏதாவது பேசின அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அதுக்கப்புறம் வெளியில போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் நிவின் குமரன் 3 பேர் மட்டும் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நாளைக்கு தாங்க எதா இருந்தாலும் பேச முடியும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. நான் மேல் இடத்துக்கு பேசிக்கிறேன்னு நிவின் வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹை ஆஃபீஸர் பேசுறாங்க. ஓகே சார், விஜய் வெளியில் விட்டுறாமல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விட்டுலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா. காவேரி பார்க்குறாங்க, நிவின் விஜய் விட்டுருவாங்களே, கண்டிப்பாக விட்டுருன்னு சொல்லிட்டாங்க, இப்போ வந்துட்டு இருக்காங்க, வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்குது, விஜயை கூட்டிகிட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற உடனே வெண்ணிலா பார்க்குறாங்க. ஏன் புருஷனை நீ கூட்டிகிட்டு போறியா, என்னடி என்ன அப்படின்னு சொல்லி வேகமாக வர்ற, என்ன நினச்சிட்டு இருக்க, போறியா என்ன அப்படிங்கிறாங்களா. இல்லடி, இல்லவே இல்லை, நான் என் விஜயை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவரை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன், விட மாட்டேன், எனக்கு என் புருஷன் எனக்கு வேணும், என் விஜய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாங்கிட்டு போகிறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு வேணும்னு சொல்லி அவர் ஆப்பிள் சாப்பிடணும் போல இருக்கு. தினைக்கும் ஆப்பிள் கட் பண்ணுறக்காண்டி இங்கே வச்சுருக்காங்க. அதை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுது, இந்த வெண்ணிலா புள்ள காவேரி டக்குன்னு கையில் அப்படி இடுப்பில் கொடுக்க போகுது, சொருக போகுது, கையை பிடிச்சிடுறாங்க. காவேரி பிடிச்ச கையோட அப்படியே மயங்கி கையிலேருந்து பொலன்னு கொட்டிடுதுங்க. தமிழ்ச்செல்விக்கு அறுத்த மாதிரியே அடுத்து அப்படியே மயங்கி விழுக. விஜய் இங்கே துடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. அப்படி பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. என்னை விடுங்க, என் பொண்டாடிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு துள்ளி குதிச்சுட்டு வராங்க. காவேரிமா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. பார்த்தா மயங்கி விழுந்துடுறாங்க. வெண்ணிலா பார்க்குறாங்க, என்னம்மா நீ என்ன பைத்தியமா, அரமெண்டலா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் திட்டுறாங்க. அப்படி கத்திய கீழே போட்டுறாங்க. இவங்களை உள்ளர தள்ளி போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு ஜெயிலில் போட்டுறாங்க. பார்க்குறாங்க, விஜய் பார்க்குறாங்க, நீ உன் பக்கத்தில் நான் இருப்பேன் விஜய், அதனால எனக்கு ஒன்றும் இந்த பயம் இல்லை அப்படிங்கிறாங்க. அரஞ்சன் வை அப்படின்னு காவேரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டி போகணும் அப்படிங்கிறாங்க. இருங்க நாங்கள் டாக்டரே வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸை டாக்டரை வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. மயக்கம் கொஞ்சமாக தெரியுது. மடியில் வச்சிருக்காரு காவேரியை. அவங்க போலீஸ்கார்ட்ட சொல்லிடுறாங்க, சார் நான் எங்கேயும் போக மாட்டேங்க தான் இருப்பேன், என் பொண்டாட்டி சார், என் பொண்டாட்டி அப்படின்னு அழுகுறாங்க விஜய். இது எல்லாமே நியூஸில் பரவிடுது. அங்கே எல்லாம் பார்க்குறாங்க. சாரதா பார்த்துட்டு உசுரே விட்டுறாங்க. என்னது என் புள்ள இப்படி கிடக்குறாளேன்னு அலறி அடிச்சுட்டு எல்லாம் ஓடி வர்றாங்க. வந்த கையோட என்னடி இப்படி நடக்குது அப்படிங்கிற, அம்மா என் புருஷனுக்காக வந்தேம்மா அப்படின்னு சொல்ல நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. பார்த்தோன்னே அப்படியே துடிக்கிறாருங்க விஜய். பொண்டாட்டிக்கு இப்படி ஒன்றுன்னு அப்படி துடிக்கிற பார்த்துட்டு, என்ன இவ்வளோ இதுங்கிறானே, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கே அப்படிங்கிறதான், தாத்தா எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, என் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கா, வயிற்றுல புள்ள சம்மந்துட்டு இருக்கா, அவள் என்னால் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு விஜய் அழுகிற பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. சாரதா அப்படியே என்னடி சொல்கிற, எப்படி அப்படிங்கிறாங்களா. அது முன்னாடியேம்மா நான் சொல்லம்மா, உங்ககிட்ட சொல்ல பயந்துட்டேம்மா, எதை திட்டுவீங்கன்னு அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் வாழ்ந்துட்டீங்களா, இதை ஏண்டி சொல்லலை, ஒரு புருஷனோட வாழ்ந்தது தப்புன்னு நான் சொல்லலடி, வாழ்ந்ததுக்கப்புறம் அந்த புருஷனை விட்டு வர்றது அதை விட தப்பு, நீ ஏண்டி இதை சொல்லலை, என் வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்கியா, ஆமாம்மா இந்த வயிற்றுல வளருது நான் அப்பாவா நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொன்னோன்னே அப்படித்தாங்க சாரதா மயங்கி விழுந்துட்டாங்க.
என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி அப்படி பாட்டி பார்க்குறாங்க. ம் ஏன் மருமகளை சொல்லிட்டில, அவள் புருஷனை சொல்லிட்டில, அம்படுத்தேன் சொல்லிட்டாலே என் பேத்தி காதலை அப்படிங்கிற மாதிரி பாட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி சும்மா இரு அப்படிங்கிறாங்க. காவேரி நீ எந்திரடா, நீ பழைய காவேரி வா, என் புள்ள காவேரியை வா, அம்மாவோட சப்போர்ட் உனக்கு இருக்குது, பொறுத்தது போதும், பொங்கி எழு காவேரி அப்படிங்கிறாங்க. அப்படியே சிங்க குட்டி மாதிரி எந்திரிக்கிறாங்க. அடியே வெண்ணிலா உனக்கு இருக்குடிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஏய் வா அந்த சிரிக்குமா எங்கே என் புள்ள மேலே கையை நறுக்கணவ எவா அப்படிங்கிற. அம்மா அது வெறும் அம்புமா, அதை போய் பேசாதீங்கம்மா, அங்கே நிற்கிறா பாருங்க சூப்பனாங்க, அவள் மூக்காருமா அப்படிங்கிற. சேலையை தூக்கி சொல்லிட்டு வர்றாங்க. நைட்டு டைம் கூட பார்க்கல, ட்ராமா பார்க்குற மாதிரி போலீஸ்கார் பார்க்குறாங்க. என்ன கூத்து வேணாலும் நடக்கட்டும், அந்த மாதிரி ஆப்பிள் இருக்குது அவள் முன்னாடியே கொண்டு வருவா, அவளே ராட்சசி மாதிரி இருக்காயா, அடுத்த புருஷனை தாலி கட்டுன்னுக்கிட்டு இருக்கா, அதுக்காக இன்னொருத்த மேலே பழி போட்டுட்டு இருக்கா, கொலை பண்ணேன்னு இத்தனை வருஷம் விட்டுவிட்டு நீ அவன் முன்னாடி கொண்டுட்டு வர்ற ஆட்டிக்கிட்டு என்னமோ சந்தனத்தை கொண்டாடுற மாதிரி. சார் அது வந்து சார் அப்படின்னு தலையை சொல்லிடுறாரு அந்த கான்ஸ்டபிள். சரி சரி விடு விடு போப்போ, நடந்து போச்சு, நம்ம வா என்டர்டைன்மெண்ட் நல்லா பாப்போம் வேடிக்கை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் பக்கத்தில் அலாட்டா நின்றுக்க வேறு எதுவும் விபரீதம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு எல்லாரும் அலாட்டாண்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாரதா போகிறாங்க. ராயினை பிடிச்சி குட்டிமையை பிடிச்சி கும்புறுன்னு கும்பிட்றாங்க. ஏன்டி சிரிக்கும் அவளை என்னடி நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு அட்டி கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பசுபதி ஏன் பிள்ளை அப்படிங்கல பார்க்குறாரு விஜய். போன் தொலைச்சிடுவேன் என் மாமியா மேலே கை வச்சினா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்தை போயிட்டு போகுது, இந்த கொசு கையை வச்சு நம்ம கையை கரப்படுத்திக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே அத்தைன்னு சொன்னியாப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, கூப்பிடுங்கப்பா, அத்தைன்னு கூப்பிடுங்க, அத்தைன்னு 10 வாட்டி 100 வாட்டி 1000 வாட்டி கூப்பிடுங்க, நீங்கள் அத்தைன்னு சொல்லி நான் காது குளிர கேட்கணுமே, அந்த வார்த்தையை கூப்பிடாதேன்னு சொல்லிட்டேனேன்னு அப்படியே அழுகுது இங்கே சாரதா. அப்படியே சந்தோஷம் தாங்களே அம்மா அப்படின்னு காவேரி பொங்கி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா உள்ளார போட்டாங்களா, இந்த நாள் இனிமேல் வெண்ணிலானால ஒன்றும் பண்ண முடியாது, வெண்ணிலா மேலே பயங்கரமாக கேஸ் ஆகுது. அதுக்கப்புறம் காவேரி உள்ளே வராங்க. பாவங்க போயிட்டு போகுது விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. காவேரி இப்படி சொன்ன கையோட வெண்ணிலா மனசு மாறுது. என்ன இது அவளுக்கு கத்தியால் எதுவும் பண்ணியும் நம்மளை விடுன்னு சொல்கிறாளே அப்படிங்கல. பொண்ணுங்க பாவங்க, அவளை விட்டுருங்க, அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில பலதை சொல்கிறாங்க. அவங்க விரும்பினவ தானே, போயிட்டு போகுது நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சாரதா வந்துட்டு ஏய் நீ ஏன்டி இப்படி இறக்கம் உள்ளவளாக இருக்க, விடுங்கம்மா அப்படி சொல்லிட்டு, என்னோட இறக்கம் நல்ல மனசு என்னை காப்பாற்றுமா, எனக்கு எவ்வளோ பெரிய அன்பான அழகான அப்படின்னு சொன்னோன்னே கட்டுடலான அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க சாந்தி. அத்தை யாரோ அவன் வேணான்னு சொன்னாங்க, சரி விடுடி கட்டுச்சொத்துக்களை விறகு அவுக்கக்கூடாது, அவன் யாருடி ஏன் உருளைக்கிழங்கு மயண்டி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஐஸ் வைக்கிறாங்க. விஜய் பார்த்து சிரிக்கிறாரு. உங்கள் அத்தையை பற்றியா அப்படின்ட்டு, என்னம்மா என்ன திட்டினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. விடுங்க அதெல்லாம் பேசக்கூடாது, ஏன் அத்தை தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலாவே என்ன மன்னிச்சிருக்காவேன்னு மனசு மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்க. அப்புறம் விடுதலை பண்ணிடுறாங்க. வெண்ணிலா வந்துடுறாங்க. செஞ்ச தப்புக்கு அன்புக்கு மட்டும் தண்டனை கிடைக்குது. அம்போன்னு விட்டுட்டு பசுபதி ராகினி கண்டுக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன கையில் பிடிச்சி கொடுக்குறாங்க. பொண்ணை தான் மருமைன்ட்ட ரொம்ப நன்றி மாப்பிள்ள, என் பிள்ளைய நல்லபடியாக காப்பாற்றினதுக்கு அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு விஜய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க. ஐயோ விஜய் என்ன பண்ணுறாங்க, ஐயோ அத்தை இனியாச்சும் என் பொண்டாட்டியை நான் என் ரூமுக்கு கூட்டிகிட்டு போட்டுமா அப்படிங்கிறாங்க. சுற்றி முற்றி பார்க்குறாங்க. உங்கள் ரூம்பா இங்கே இருக்குது, என் வீட்டைத்தான் சொன்னேன் அத்தை அப்படிங்கிறாங்க. அது என்ன உடனே நிவின்னு குமரனு, அது என்ன என் வீட்டுக்கு கூட்டி போகிறேன்னு தான் யாரும் சொல்லுவாங்க, அது என்ன என் ரூமை கூட்டி போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கல. அடுத்து நான் அங்கே தானே போக போகிறேன், அங்கே தானே எங்களுக்கு முக்கியமாக வேலை இருக்குது, அதனால தான் டே அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. தலையில் எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. டே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா, இது பொது இடம், இது தானே சொல்ல போகிறீங்க, கேட்டு பிடிச்சி போச்சுப்பா, இது பொது இடம் இல்லை, இது என் பொண்டாட்டி, நீ வாடி தங்க கட்டி அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக கிளம்புறாங்க. இப்படி போனால் நல்லா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு விஜய் என்ன பண்ணுறாங்க, கையில் அறுது போட்டிருக்கணும், அப்படியே தாங்கி பண்ணுறாருங்க. அப்படி பார்த்து என் பொண்டாட்டின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.